The mother of all clashes between RCB and CSK in சின்னசாமி ஸ்டேடியம் பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்கே இதே கிரவுண்டில் தான் 2024 அவங்களோட லெகசியை தொலைச்சாங்க. ஸோ தொலைச்ச இடத்துல தான் தேடணுன்ற மாதிரி அங்கேயே அவங்களோட லெகசியை கண்டுபிடிச்சி எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வின் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயும் 2 வின் ஃபேக்டர் தான். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் யார் நிறையா எக்கானமிக்கலாக போல் பண்ணி விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஆல்சோ 12 to 20 யார் எக்கானமிக்கலாக போலிங் போடுறாங்க. இந்த 2 வின் ஃபேக்டர் எந்த டீம் டிக் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. செலெக்ஷன் டைலமா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு அபிநந்தன் சிங் ஆடணுமா ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு டைலமா இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவர் கீ ரோல் ப்ளே பண்ணுவார். அவரோட பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சிஎஸ்கே பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணும். ஸோ அவர் கண்டிப்பாக ஆடணும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசேனை ஆடுங்கன்ற இந்த மேட்ச் அவரை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அந்த ஓப்பனிங் ஸ்பெல் விராட் கோலிக்கும் சால்ட்டுக்கும் இந்த இன்டு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஆர்மில் போடுறது ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அவர் கண்டிப்பாக ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. கீ பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச்னு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் ஃபில் சால்ட் ஒரு கீ பிளேயராக இருப்பார். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அபிநந்தன் சிங் இந்த மேட்ச் கீ பிளேயராக இருப்பார். சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் கீ பிளேயர். ஆல்சோ அகில் ஹுசேன் ஆடினா அகில் ஹுசேன் இல்லைனா யார் போலிங்கில் கீ பிளேயர் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வின் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது சப்போஸ் சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்க ஒரு 220 டார்கெட்னா கூட ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு. பட் ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க ஒரு 225 தான் டார்கெட் அப்படின்னா ஆர்சிபி பொழந்துருவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பேட்டிங்கு. ஸோ அதனால் வின்னிங் ப்ரெடிக்ஷன் எட்ஜா 55-45 அப்படின்னு ஆர்சிபிக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அவங்களோட கம்பேக்கை இந்த கிரவுண்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை நமக்கு எல்லாமே இனிமேல் த்ரோ பேக் தானே அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.